ஜனாதிபதி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் யாழ்ப்பாணம் செய்யும் போது அவர் 7 மணித்தியாலம் செலவிட தேவையில்லை. அது நாட்டின் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் செலவுகளை குறைப்போம் என்று கூறினாலும் 7 மணித்தியாலம் அவர் வீதி தரை வழியாக பயணிக்கும் போது பல செலவுகள் ஏற்படும். ஆகவே இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு மாதத்துக்கு 2-3 மில்லியன்கள் கூட இதனால் சேமிக்க முடியாது. இந்த ஹெலிகாப்டர்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். 12 லட்சம் ரூபாவுக்கு ஒரு வாகனத்தை காரை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சித்தாலும் ஒரு பைக் தான் இப்பொழுது 12 லட்சம் ரூபாவுக்கு தருவிக்கப்படுகின்றது. 76 வருட கால சாபம் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இந்த வருடத்தில் முற்றுமுழாக மாற்றிவிட்டீர்களா? இல்லை. அரிசி 125 ரூபாவுக்கு ரணில் விக்ரமசிங்க கையளிக்கும் போது இன்று 250 ரூபாவாக அரிசி அதிகரித்திருக்கின்றது. தேங்காய் காண நிலைமை என்ன? குரங்கள் சாப்பிட்டனவா, வேறு விடயங்கள் நடைபெற்றதா என்பது அல்ல. ஜப்பானில் 20 லட்சம் ரூபாவுக்கு கொண்டு வரும் ஒரு வாகனம் இங்கே 20 மில்லியனுக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதனை யாராலும் தாங்க முடியாது. கொரியா மாத்திரம்தான் இந்த IMF-இன் உதவியின் மூலம் முன்னேறிய நாடாக கருதப்படுகின்றது. நாங்களும் IMF உத்தியோகத்தர்களுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து நாங்கள் எமது வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு மீண்டு வரும் செலவினம் 2404 பில்லியன் செலவிடப்பட்டிருக்கின்றது. இந்த வருடம் அந்த செலவானது 2970 பில்லியன்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கூறிய ஒரு விடயம் இருக்கின்றது, இந்த செலவுகள் அதிகம் என்பது. நடைமுறை ரீதியாக ஒரு வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யும் போது பல பிரச்சனைகள் இருந்தன. அன்று அமைச்சரவைகளின் எண்ணிக்கை அதிகம். அவர்கள் மரமுந்திரிகை சாப்பிட்டார்களா இல்லையா என்று மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு தவறான கருத்தியலை ஏற்படுத்தி விட்டு இப்பொழுது அந்த செலவுகளை அதிகரித்திருக்கின்றீர்கள். சம்பளத்துக்காக நீங்கள் பணத்தை அதிகரித்திருக்கின்றீர்கள். ஆகவே வாகனங்களுக்காக அதிகமாக செலவுகளை அதிகரித்திருக்கின்றீர்கள். அவற்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஜனாதிபதி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் யாழ்ப்பாணம் செய்யும் போது அவர் 7 மணித்தியாலம் செலவிட தேவையில்லை. அது நாட்டின் தேர்தலில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் செலவுகளை குறைப்போம் என்று கூறினாலும் 7 மணித்தியாலம் அவர் வீதி தரை வழியாக பயணிக்கும் போது பல செலவுகள் ஏற்படும். ஆகவே இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த செலவு தலைப்புகளில் இருக்கும் செலவுகளை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஒரு மாதத்துக்கு 2-3 மில்லியன்கள் கூட இதனால் சேமிக்க முடியாது. இந்த ஹெலிகாப்டர்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆகவே இந்த வளங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், நூதன சாலைகளில் வைப்பதற்கு அல்ல. நீங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். நடைமுறை ரீதியாக செய்யக்கூடிய வேலைகளை தான் நாங்கள் ஒன்றொன்றாக கூறிக்கொண்டு வருகின்றோம். 76 வருட கால சாபம் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இந்த வருடத்தில் முற்றுமுழாக மாற்றிவிட்டீர்களா? இல்லை. வாழ்க்கை செலவை எடுத்து நாங்கள் பார்ப்போம். அதற்காக நேரத்தை செலவிட முடியாது. அது ஏற்றத்தாழ்வு அடைகின்றது. இன்று அதிகரிக்கும் பொருட்களின் செலவு நாளை குறைகின்றது. அரிசி 125 ரூபாவுக்கு ரணில் விக்ரமசிங்க கையளிக்கும் போது இன்று 250 ரூபாவாக அரிசி அதிகரித்திருக்கின்றது. தேங்காய் காண நிலைமை என்ன? குரங்கள் சாப்பிட்டனவா, வேறு விடயங்கள் நடைபெற்றதா என்பது அல்ல. இன்று 260 ரூபாவுக்கு அதிகரித்திருக்கின்றது. அதனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே 76 வருட சாபம் என்று சுட்டிக்காட்டி கொண்டே இருக்க முடியாது. 5000 பில்லியனை வருமானமாக தேட போகும் போது இந்த மிகை வருமானமாக இருப்பது இது ஒரு இலகுவான பயணம் அல்ல. தற்பொழுது 50 நாட்கள் இந்த வருடத்தில் கடந்து விட்டன. ஆகவே நாங்கள் நம்பகத்தன்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். வாகனம் இறக்குமதி செய்யப்படும், கார்கள் கொண்டு வரப்படும் என்று நம்பி இருக்கின்றோம். 12 லட்சம் ரூபாவுக்கு ஒரு வாகனத்தை காரை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சித்தாலும் ஒரு பைக் தான் இப்பொழுது 12 லட்சம் ரூபாவுக்கு தருவிக்கப்படுகின்றது.
ஆகவே நாங்கள் நினைத்தபடி வருமானம் கிடைப்பது இல்லை. தற்பொழுது எல்சி என்று பார்த்தால் 82 மில்லியனுக்குத்தான் எல்சி திறக்கப்பட்டிருக்கின்றது. இது 80 மில்லியன் US$ என்பது இது 8% பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அமைச்சர் ஒரு கூற்றை வெளியிட்டிருந்தார், அது குறையுமா என்று அவர் கூறியிருந்தார். ஆகவே நடைமுறை ரீதியாக செயல்படுத்தக்கூடிய விதங்களை தான் நாங்கள் கூறுகின்றோம். ஜப்பானில் 20 லட்சம் ரூபாவுக்கு கொண்டு வரும் ஒரு வாகனம் இங்கே 20 மில்லியனுக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதனை யாராலும் தாங்க முடியாது. இங்கே செயற்கை ரீதியாக வரியாக சேர்க்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதனை தெளிவாக பார்க்க வேண்டும். வருமானம் கிடைக்காவிட்டால் அந்த செலவுகளை மேற்கொள்வதற்கான ஆளுமை இயலுகை குறைவடையும். இப்பொழுது இந்த கடன் பத்திரங்கள் தொடர்பான பத்திரங்கள் திறக்கப்படுவது மிகவும் மந்தகதியில் இடம்பெறுகின்றது. வாகனங்களுக்கு செலுத்த முடியாவிட்டால் இது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். ஆகவே வெள்ளிக்கிழமை வரையில் இந்த எல்சியை திறக்க முடியாமல் போயிருக்கின்றது. அதே போல இந்த வரவு செலவு திட்டத்தில் இன்னும் ஒரு மாற்றம் இருந்தது. ஸ்ரீலங்கா விமான சேவைகளுக்கு 2000 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது கடன்களை செலுத்துவதற்கு. அன்று நான் இதனை குறிப்பிட்டிருந்தேன். 10வது பாராளுமன்றத்தில் விடயத்தை தெளிவாக கூறியிருந்தேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது. இந்த ஸ்ரீலங்கா விமான சேவை என்பது சீனாவிலிருந்து ஒரு விமானி லண்டன் செல்வதற்கு எமது இலங்கை பிரஜை இதற்கு வரி செலுத்த தேவையில்லை. இதற்கு 20 மில்லியனை ஒதுக்கி நீண்ட கால அடிப்படையில் தீர்வை காண முடியும் என்றால் அதுதான் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். 2023 மே மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் 102 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது கடன்களை செலுத்துவதற்கு. ஆனால் இந்த பிரச்சனை தீரவில்லை. இன்றொரு கணேகொட என்ற ஒரு தலைவர், எமது ஒரு நண்பராக அவர் இருக்கின்றார். அவர் ஒரு பட்டய கணக்காளர். ஆனால் மத்திய கிழக்கில் குண்டு வெடித்து ஒரு எரிபொருள் விலை அதிகரித்தால் அந்த அழுத்தம் இந்த செலவுகளுக்கு பாதகமாக அமையும். ஆகவே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை முன்கொண்டு செல்வதற்கு இந்த நடவடிக்கைகள் போதாது. ஆகவே தனியார் அரசாங்க கூட்டமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும்.